நானே சிரிச்சான் நான் ரொம்ப தானே சிரிச்சான் நீ வேகமா சிரிக்கிறா அவர் சிரிப்பாரா நீ சிரிக்கலாமா அவர் சிரிப்பாரு சிரிப்பா சிரிக்க வந்தவர் அவர் சிரிக்கலாம் அவர் இங்க சிரிப்பாரு இன்னைக்கு இங்க சிரிப்பார் நாளைக்கு கலகுத்துல சிரிப்பார் அத்தனை வடலூர சிரிப்பார் அவர் ஊரு ஊரா சிரிக்க வந்த கறி அது அவர் சிரிப்பாரா நீ சிரிக்காத ஐயா இது வர சிரிப்பு முப்பத்தி விஜயமரத்தான் என்று பங்குரல் என்ற லாபம் பகுதியாய் படைத்து பங்குனி மாதம் 6ஆம் தேதி உத்தர நட்சத்திரம் அவருக்கு போடுவேன்டாச்சு அவருக்கு போடுவேன் அவருக்கு போடுவேன் இன்னும் கொஞ்சம் இல்ல சொல்றா அதுல பெருமானுக்கு அதுல பெருமானுக்கு ஒரே போடுவான் உனக்கு போட மாட்டேனா 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் 1200 சம்பளம் வாய்த்தாருக்கு போடுவான் உனக்கு போட மாட்டேனா அவர் ஒரு நாள் என்னோட பின்னடா முன்ன போட்டா முன்ன போட்டா பாடுபடுத்தா பெருமானுக்கு ஒரு ஜே போட மாட்டேன்ல போட மாட்டான் காலையில என் கூட டிபன் சாப்பிட வாடா வருவா இலைய ஈத்துக்கிறேன்டா சாட்ட போல ஈத்துக்கா சாட்ட போல ஈத்துக்கிறதுக்கு நான்
ஆரகங்களும் கலகங்களும் சங்கடம் பாகவல்லையோ உலகித்தி அம்புரா போல் ஈட்டி சுகுமார் உத்தடி சுகுமார் உத்தடி சுகுமார் சிவகுமார் உத்தடி சுகுமார் உத்தடி ஆஹா இத்தனை ஆயுதம் இருக்க யாராவது ஏதோ பண்ண முடியுமா எதுவும் கேட்க முடியாது ஓடி போ சரி என்ன சொல்லுங்களா என்ன ஆயிடுச்சு செய்யலாமா நான் ஒன்றும் செய்யல என்ன செஞ்சா நான் ஒன்றும் செய்யல அவன் தான் நாங்கள் ஒன்றும் செய்யல அவன நிலவரம் வந்து உட்காந்துட்டாரா வேற ஒன்றும் செய்யல நீ என்னமா செஞ்சிருக்க நான் ஒன்றும் இல்லை ஐவராஜாக்கள் ஏற்றத்தை கண்ட என்னதான் பண்ணான் எண்ணத்தகாத சூதுகள் ஊதுகள் செய்யலாமா செய்யவே கூடாது தவறு 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 எம்பெருமான் நாராயணன் விளைத்தினால் தப்பித்தோம் இவரை கொல்ல முடியவில்லையே அப்படி என்று என்று இறுதியாக அவன் நல்ல மாத்திரையை கொண்டான் ஏமா ஏமா போய் தாஜா கோவத்தை வந்துக்கிறாரு கோவத்தை வந்துக்கிறாரு யாரு நீங்கதான் நான் கோவத்துல இருந்து உனக்கு அதான் ராய் தூள் கத்துறியா அதுக்கு பேர கோவம் கோவத்தை பார்க்கல பார்க்கல சரி செய்யலாமா அவன் நல்ல மாந்திரையை கொண்டால் நாட்டை விட்டு வெளியேறி 12 வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் துரத்து வந்தால் ஆளுகிறேன் செப்பேட்டு ராணியை விட்டான் பாஞ்சாலிய பரவித்தீர்களே அப்படி என்று அவனுடைய தம்பி வெற்பொழுது சாறு விடுத்து துகளை கலைந்தான் செய்யலாமா செய்யக்கூடாது அதுவும் செய்யக்கூடாது தன்னை பயின்றவளும் ஒரு தாய்தான் தனக்கு தாரமானவளும் ஒரு தாய்தான் தன் உணர்ந்திருந்தோடு ஒரு தாய்தான் மாற்றார் மனைவி ஒரு பெண்தானி அப்படி என்று அறிந்திருந்தோம் செய்யலாமா என்ன செஞ்சா நான் செய்யறேன் பத்திரமணி மேடையில் இருந்து பத்திரமட்டம் செய்தார் ஆறாக இருந்த அஞ்சல் அஞ்சல் வருகிற சோறு அழகஞ்சோறு வேறாயில் துயில் கரந்தகை சோறு மெய் சோறு வேறு ஒரு சொல்லும் கூறாமல் கோவிந்தா 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 என்று கூறாமல் அமைதூர உடல் உலகத்து உள்ளம் எல்லாம் உருகினார் என் இறுதிய கமல வாசா இந்த உடல் உனக்கு அர்ப்பணம் என்று இருகரத்து நேரோங்கியது அருமறை சொல்லிய நாம ஆயிரம் முறைத்து அமர போற்றேன் கரியமார் அணையாறு பிறந்தவருக்கும் தெரியாது கருவை கொண்டார் யாவருக்கும் தெரியாது மானாவி மானத்தை கொடுத்தார் மாலா துகிலளித்தார் சும்மா இருந்தோமா ராஜாக்கள் பின்னென்று மாறாதி கரை செய்யலாமா அப்படி என்று எல்லோரும் சபதம் ஏற்றணும் என் சபதம் என்ன தெரியுமா
படுதுரியோதனன் சொல் சொல். பழுது போகாத வண்ணம் வண்ணம் விடுவன் என்று சொன்ன விரோதியா கர்ணன் தன்னை தன்னை தொடுகணையால் ஏனாலை குள்ளவே அடித்து போரி படுகரம் சேர்க்காவிட்டால் பார்க்கீவதில்லை. இல்லையா உண்மை. சபத வெற்றி வெற்றி. எம்பெருமான் ஆராயம் ராஜாக்களை ஆகம தெரியோடு நாங்க முதலாக சென்ற வனம் இருக்கிறதே. என்ன வனம் தெரியுமா? என்ன வனம் தெரியுமா? சொன்னதான் முடியும். முதலாக நாங்கள் சென்ற வனம் இந்த பூமி அதுதான் ஜாமிய வனம். வர்ற பையா அதான் உங்க மாமி வரமா? மாயமா விட்டு மட்டும் மூட்டாங்கிற பையா விருந்து சாப்பிடுறதுக்கு. கடன் வாங்கியாவது கறி ஆக்கி போடுவாங்க. மாமியா வீட்டுக்கு போனா கடன் வாங்கியாவது கறி ஆக்கி போடுவாங்க. என் வீட்டுல காசு இருக்காதா? மாயமா வீட்டுல பணம் வாங்கி தான் வாங்கி போடுவோம். மாயமா வீட்டுல காசு இருக்காதா? கடை வாங்கி கறி வாங்கி போடுவாங்க. இல்லாத நேரத்துல கடன் வாங்க வேண்டியதான். உண்மைதான். உண்மைதாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஆமா சரி. மாமிய வனம் சொன்னா மாயமா வீட்டு வேணான்றீங்க? இல்ல மச்சிருச்சி வனம். ஐயா யார்தான் உதவாங்க சாப்பிட்றேன்? அவன் அடிங்க என்னையே அடிக்கிறீங்க. யாரும் அடி வாங்கி சாப்பிட்றாங்க. நீ அடிக்க கூடாது தம்பி. ஒழுங்கா இருக்கிறீங்க. படிச்சா ஒண்ணு ஹாஸ்பிட்டல் எடுத்து போடுங்க. காமியவனம் என்றால் இச்சத்தது தருவனம். காமியவனம் நினைத்தது நிறைவேறும். எங்களுக்கு நிறைவேறும். நிறைவேறும். காமியவனம் இப்படியாக அமரத்தை முடியேறி சில காலம் இருக்கின்ற குருவாயூர் அறிந்த கண்ணதில் சென்று போற்றி கண்ணிலும் சென்று மீது கொண்டனர் அவர்தம் பாதம் குளிர்ந்தனர் உயிரும் மெய்யும் குண்டனர் உயிரலாரை பூஜை செய்த பின்பு அந்த வண்டடித்தாரால் செய்த வஞ்சனை பரமு சொன்னார். நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அறியாது. இவர் ராஜாக்களும் யாகதேவியோடு வந்து காலகத்திலே காலங்களுக்கு இறைவன் வகித்து விட்டார். அப்படி என்று நாங்கள் வருந்து எழுதுவோம். இவர் ராஜாக்களே விதியில் இருந்தால் வந்தது விடுமா? விடாது. ஆனதனாலி அடாதிய சௌக்கியமாக இருங்கள். அப்படி என்றால் எங்கள் குறைவாக்க வேண்டுமே ஆனால் அவளை வெல்லப்பட வேண்டுமே ஆனால் என் செய்தோம் என்று தெரியவில்லை என்றோம். இவர் ராஜாக்களே நீங்கள் 13 கடந்து நாடுகள் பிரிகளே ஆனால் கண்டிப்பாக நாடு தரமாட்டான் துரியோதனன். முதல்வன யான்னு கேட்டேன். தாத்தா சொன்னாருன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன விஷயம்? யாரை கேட்கறது? இந்த மாதிரி ஏன்டா சொல்றேன்னா ஜனார்த்தன சட்டம் பேசுறாங்க கூத்தாடி தான். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டு மன்னார்காடு மாவட்டத்திலே. நான் சொல்ற சொல்லுக்கு அது என்ன எப்படி வசனம் கேட்கணும் அது கேள்றாருன்னா சொல்றது என்ன என்ன விஷயம் அப்படின்னா நான் என்ன விஷயத்தை நாடு தர மாட்டேன் என்று என் தாத்தா உரைத்தார். அப்படியானால் தாத்தா எங்களுக்குரிய ராஜ்யத்தை நாங்கள் சில காலம் எட்ட போனதுல எல்லாத்தையும் மூட்டை பிடிச்சி வச்சிருக்கான். அப்படி மூட்டையை கட்டி வைக்கல, அப்படி பிடிச்சி எங்க வச்சிருக்கான் இல்லையா? எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம். 7 வருஷம் மூட்டை ஏற்ற போய் வந்துருக்கலாம். அப்புறம் ஒன்று ஒன்றா தான் அவுத்து விடுவான். சரியா போயிடும்.
வரமாட்டார் என்றார். எப்படி வருவது? சாமவேத தான தண்ட சதுர்விதமாயும் சாமம் வேதம் தானம் தண்டம் இந்த சதுர்வித வார்த்தையை சாமவேத தானத்தை நீக்கி தண்டம் என்று சொல்ல முடியாத சண்டம் இல்லாத ஆடுவார். கடைவளத்திலே மிகுத்துவது அவர் வெற்றிக்கு அனுமதி எப்படி தாத்தா அப்படி என்று வருந்தி இவர் ராஜாக்களை பத்திரமான தெய்வம் சுருதிகள் நாளும் ஒன்றாய் கோட்டவன் பில்லும் சொல்வான் குன்றுவில் உடையோன் தன்பால் பார்த்தனே சென்று பாசுமதம் பெற்று வருவாய். ஆனால் ஆர்த்த பைங்குடலால் செய்த அரு சபதம் முடியும் என்றார். கைலாயமலையை தர வேண்டும். சிவனுக்கு தவறிக்க வேண்டும். அவர் வாழ்க்கையான அசுவாஸ்திரத்தை அவன் பெற்று வருவீரோ அவரே நாளை அவர்களை வெல்லலாம். நான் போய் வரேன் அப்படி என்று தமிழ்ந்து புறப்பட்டார்கள். இது உங்களால் இயலாது. வேறு யாரால் முடியும்? பார்த்தனிய சென்று பாசுவதம் பெற்று வருவானா அர்ஜுனன் ஒருவனை தவிர வேறு யாரால் முடியாது. உடனே நான் சிவவேடதாரி ஆகினேன். எப்படி கைலாயமலையை தர வேண்டும் அப்படி என்று சிவவேடதாரி ஆகினேன். எப்படி ஆசையால் மறைப்படியும் என்னில் கோடி ஆகமத்தின் படியெடுத்து ஐந்தும் கூறி பூசினான வடிவமெல்லாம் விபூதியால் அப்பூதியாரை புரிந்து சதபுரத்தை சேர்த்தான். பேசினார் அப்பொறுப்பின் சிகரமேவும் சிவனிவரோ போலுமென தேவரெல்லாம் பேசினார். பரிசிலக்கை வெளியில் பூண்ட பெருந்தவத்தில் இளசலருக்கு பேசப்போமோ ஆசினார் மறைப்படியும் என்னில் கோடி ஆகம வேதங்களிலேயே 5 எழுத்து சொந்தமாக்கி கொண்டான் அர்ஜுனன். நம சிவாய என்று 5 எழுத்து. பூசினால் வடிவமெல்லாம் எங்க பார்த்தாலும் வெண்பூதியால திருநீரை எடுத்து மீந்து போன சாம்பல தலை உச்சில வச்சுக்கின்றன. பூஜை வேற நேரங்களிலே எடுத்து பூஜை செய்ய தர முடியாது இல்லையா? என்ன செய்வது? விபதி அள்ளிடுறான்னா இப்படி எடுத்துத இப்படி புண்ணி நிட்டு மூக்கல பட்டுதான் ஒரு ஊதுதான் மூக்கல பட்டு போச்சு. திருநீரை எடுத்து சிவதாரிகள் அந்த செய்வ நெறியில் உள்ளவர்கள் அந்த திருநீரை எடுத்து இட வேண்டுமையானால் பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரிலே விடாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீது ஒழுக. எங்க ஒழுகணுமா? அந்த சாம்பல புஜத்தின் மீது வந்து ஒழுகணுமா? அந்த அளவுக்கு தலையை சாய்க்கணுமா? பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விடாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீது ஒழுக. நெத்தியில் அழுத்தல் உற அழுத்துன்னா வாங்கி அவர் புரிஞ்சிருந்தது. பூத்து எவனும் ஆட முடியாது போல அழுந்தலாக இது போன்று திருநீர் தரிக்கணும். ஆமா 5 எழுத்து தமக்குரியதாக்கிக் கொண்டு சிவவேடதாரி ஆகி நடந்த நங்கனமையோர் ஆஜரங்கோர் என்ன நோக்கி இருதாதில் செய்வார் இளைவரைக்கு அருண நிலை கொண்டார். ஒரு தாலை மிஷன் மிஷன் என்னடா மீசனாக தேருக்கு பாரு மீச இதான் மீச தேருக்கு பாரு மீச இதான் மீச இதான் மீச இது கூட தெரியாத இருக்குது. ஆண்களுக்கு என்ன அழகு? மீசா அழகு அழகு
கராப்பாழுது. இது இவ எழுதின புராணம் போட்டிருக்காங்க. ஐயோ பாரு கிளப்பி வெட்டா எல்லாம் இப்படிதான் சொல்லிக்கிறானு. தர்மத்துல ஆனா உனக்கு முடி வெட்டுற வேலை இல்லடா. நான் கோயிலுக்கு பேராதிக்க மாட்டான் கொட்டாடிக்கிறேன் இருந்தாதான் நீ இருந்தாலும் பேராதிக்கிறேன். உண்மைதான். ஏய் நான் சொல்றது மிசை மீசை இல்ல. மீசைன்னா மீ நெடில். நெடில். நான் சொல்றது மீ குரில். குரில். விசைனா மிசைன்னா பூமி. பூமி. ஒரு தாளை விசை நின்றதாலே மற்றொரு தாளை ஊருவன் மேல் மூன்று ஊருன்னா என்ன? ஊரா ஊரு தெரியாதவாய் தாமரை கூத்தார வந்துருக்கிறா. மூலக்கு போ. தாமரை வாங்கின ஊர் தான் ஊர். வேற ஊரு தெரிய தாம்பலம் வாங்க தெரியுது. ஊர்ல ஊர் தெரியலன்ற ஊருன்னா என்னன்னு கேக்குறேன். இந்த நான் தாம்பரமே வாங்கலடா தம்பி. தாம்பலம் வாங்காத கூத்தார வந்துட்டான். உண்மை அதான்டா. ஐயா முக்கியஸ்தருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. இன்னும் தாம்பூல பணமும் வாங்கல, வெத்தலை பாக்கு வச்சு தாம்பூலமும் வாங்கல, அட்வான்ஸும் வாங்கல. ஆனா நாடகம் நடக்குது இல்லையா? சொல்லு ரெண்டில் புகழேன். சொல்லு மனிதனுக்கு ஒரு சொல்லா இருக்கணும். சொல்லா நின்று வெண்கனை தொடேன் என்ன வில்லு ரெண்டிலும் உயர்ந்த வில்லு தானே வேறு ரெண்டு படை வெற்றினார். பகவான் தூதுக்கு போகும் பொழுது விதராழ்வாரிடத்திலே சென்று விதரர் வில்ல ஒடிக்கணுங்கிறதுக்காக தாங்க போறார். பாரதத்துல 2 வில்லு பெரிய வில்லு. நான் பேசுறது அத்தனையும் அவரு ராமரத்ன சுவாமிக்கு தெரியும். யார் அவ்வளவு செய்யுள் வரப்படுத்துறா, யாரு நாடகாரங்களை திட்டமா ஏதோ பார்த்து வச்சுக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? அங்க எதுக்காக போறாருன்னா அதுக்காக தான் போறாரு. பாரதத்துல 2 வில்லு பெரிய வில்லு. அச்சுரங்கை வில்லொன்று, விதுரங்கை வில்லொன்று. இந்த 2 வில்லுல பெரிய வில்லு எது? ஐயோ 2ல பெரிய வில்லு ஒன்று இருக்கா? போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. போட்டியாளர்கள் தேர்வு செய்யறது 3 பேர். முதல் 2 3 பாகமா இல்லையா? 3வது இடம் வரை இந்த 3 பேரும் ஒரே சமனா இருக்கானு வச்சுக்க. இந்த 3 பேரையும் தனியா விளையாட வைக்கணும், போட்டிக்கு செய்யணும். இந்த 3ல யார் பெருசு? அவன் தானே முதல்ல. 2 வில்லு பெரிய வில்லு. இந்த 2 வில்லுல எந்த வில்லு பெரிய வில்லு? அச்சுரங்கை வில் பெருசு இல்லையா? விதுரர் வில்லு பெரிய வில்லு. ஏன் அச்சுரன் வில்லு ஒடிஞ்சு போச்சுன்னா ஒடிந்ததே. விதுரர் கை வில்லு அப்படி அல்ல. ஒடிந்த வில்லை எடுத்து அப்படின்னா உருவாயிடுமா. அந்த உடைந்த வீரல் தெரியாது, உடைந்த தன்மை இருக்காது. முன்பு எப்படி இருந்ததோ அந்த தன்மையா இருக்குமா அந்த வில்லு. ஒண்ணு. அந்த வில்லு எவரிடத்திலே வெறுமனே சண்டைக்கு போகணுன்ற அவசியம் இல்ல. வெறுமனே எவர் பங்குல இருக்கோ அவன் தான் ஜெயிப்பாங்க. சண்டைக்கு போகணுன்ற அவசியம் இல்ல. ஆனா அச்சுரங்கை வில்லு சண்டை செய்யணும். விதுரன் சண்டை செய்யணும்னு அவசியம் இல்ல. வெறுமனே வச்சுண்டு எந்த கையில இருக்காரோ அந்த வகைதான் வெற்றியாகும் என்பது. அதனாலதான் அது இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் போறார். அந்த மாதிரி சொல்லு 2 இருக்கக்கூடாது. ஒரே சொல்லா இருக்கும். சொல் ஒன்று, வில் ஒன்று, இல் ஒன்று. இல்லன்னா இல்லதான். இல்லன்னா மனைவிடா. மனைவியா? இல்லன்னா மனைவியா? வில்லொன்று, சொல்லொன்று, இல்லொன்று. அது போல இருக்கணும், மனித தன்மையா இருக்கணும். அதனால போன் பண்ணி சொன்னாரு, கோரணப்பட்டாரு, நாடகம் நடத்தணும். சரி நடத்துறேன், அவ்வளவுதான். இன்னமும் நான் அவரை பார்க்கல. அவரு என்ன பார்க்கல. போன் பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரு நாடகம் நடக்குது, நமக்கு நாடகம் நடக்குது, போயிட்டு இருக்கோம். தாம்பூலம் ஊரு தெரியாத தாம்பூலம் வாங்கின கூத்தாடுறவன் அங்க ஒரு தடவை 10 வருஷம் ஆகும் போல் இருக்கு. சூரியன்பேட்டை அங்கே திரௌபதி கோயில் ஓடு போட்டு அப்போ ஓடு ஆடும்போது ஓடு போடும்போது ஆமா கோயில் கும்பாபிஷேக தாம்பூலம் எடுத்துட்டு வந்தாங்க. அவரு வெங்கடாலம் இருக்காரு, வெங்கடாச்சலம் யாரு யாரு கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தேதி நமக்கு இல்லை. தை மாசம் தான் கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். தேதி இல்லை. அப்ப வடலூர் வள்ளலார் கூத்து நினைக்கிறது பூசப்ப நம்ம அங்கே சபையில் இருக்கிறோம் போட்டு நாடகம். தேதி இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. அம்மா இப்போ வரும்போது அந்த ஓடு போட்ட வீடு கோயில் தான் போட்டு அடுத்த வருஷம் கோயிலா இருக்கணும். நாம தான் சொல்லியிருந்தோம், மறாத வருஷம் கோயிலாகி போச்சு. நாம தான் சொல்லியிருந்தோம்னா அப்படியே நீங்க என்னமோ சரி போகட்டும். நல்லாரு ஒருவர் உடனே அவர் மட்டும் எல்லோருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒருவர் நல்லவருக்கு தானே செய்யும். சரி இருக்கட்டும், நீ சொன்னதாவே இருக்கட்டும். அது போன்று ஊர் தெரியாம இல்லடா. ஊருன்னா என்ன?
ஊருன்னா தமிழ்ல தொடைன்னு பேர். தொடைக்கு பேர் ஊர். பகவானுடைய தொடையில ஒரு பொண்ணு பிறந்தான். ஊருங்கிற தொடையில பிறந்தவர்கள் அவளுக்கு ஊர் வசின்னு பேர். பகவான் தொடையில பிறந்த ஊர். ஊருன்னா தொடை இலக்கணம். தமிழ் படிக்கணும், தமிழ் இலக்கணம் படிக்கணும். படிக்கலையா தெரியலையா? படித்தவரோடு சிநேகிதமாவது இருக்கணும், பேச்சுவார்த்தை இருக்கணும். நம்ம எங்க பார்த்தா யாரு கிடையாது. ஒருத்தால விசை நின்று நின்றதால் மற்றொரு நாளை ஊறி வெண்மையில் ஒன்று கருத அவன் மரமடக்க விசைபிரோடு விசும்பில்லைங்க. விசும்புன்னா ஆகாயம். விசும்பினோடும் கதிரவரை கவர்வால் போல் இருகரத்தை நீட்டி வில்லிபுத்திராழ்வார் என்ன சொல்றாரு? பூமியில நின்று தவம் செய்ததா சொல்றார். இரு கரத்தை நீட்டி சூரியனை தாவி பிடிக்கும் பான்மையாக தவம். பெருந்தேவனார் பாரதம், நல்லா புள்ள பாரதம், 60 அடி துஜகம்ப நாட்டினான், 7 செப்பூச நாட்டினான், எலுமிச்சங்கனி வைத்தான், இருகால் இடதுகால் சிறுவிரல் நுனிம்பகட நின்று நுனிநகம்பட நின்று தவ செய்ததா ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு விதமா போகின்றிருக்கு இல்லையா? இந்த வனவாச காலங்களிலேயே பழம்பொருந்தும் சறுக்குன்னு ஒரு சறுக்கு இருக்கு. அதுல சுமத்திர முனிவர்னு ஒரு சில புத்தகத்துல எழுத்து கோளாறா இருக்கு. அந்த முனிவர் பேரு அமேத்திய முனிவர். அமத்திய முனிவரை ஆனாவ சூனா போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனாவ சூனா போட்டிருக்கு. ஆமா. வில்லி பாரத செய்யுள்ள ஆனா இருக்கு, செய்யுள் பதவரையில சூனா இருக்கு. நம்ம எப்படிதான் படிக்கிறது? அது ஊன்றி பார்த்தாதான் தெரியும். அந்த ஒரு பாரதம் மட்டும் பார்த்தா தவறு கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல வியாசரை பாரு, அடுத்தது வில்லிய பாரு, அப்புறம் கோளாறுலாம் பார்க்கலாம். அனைத்தும் பார்த்துக்கலாம். அடுத்த கோளாறும் பின்னாடி பார்த்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல். அதுக்காக எது வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? அது போன்று ஒரு சில தவறுகள் இருக்கும். தவறை சரி செய்யறது படித்தவர்கள் வேலை. நம்ம என்ன பாட்டு வரப்படுத்தணுமா, கூத்தாடணுமா, ரைட் விரிஞ்சு போச்சா ஊருக்கு போ. பையா இது போட்டு தமிழ் செய்தி பஞ்சவாரியை வெற்றி என் தமிழ் திருவாரூர் சந்திக்கலாம் என்று வரும் திருவாயில் விண்ணுலகத்தில் இருந்து ஒரு ரதம் தேவ மாதிரி ஒரு லிகிதம் கண்முன்னே தோன்றியது. மாதிரி கொடுத்தான், வாசித்து பார்த்தேன். அது என்ன எழுதுறது? சிரஞ்சீவி அரிச்சுனா தலையும் சொல்லாது உடனே புறப்பட்டு மாநாடு வரவும் இப்படிக்கு இந்திரன் தலையும் சொல்லாமல் மாநாட்டுக்கு வர வேண்டும். மாநாடு இல்லடா, மீண்டும் இங்க வரணும். மாநாட்டுக்கு மாநாடு என்னடா? மாநாட்டுக்கு மீட்டிங் போட போறாங்க. சிரஞ்சீவி அர்ச்சுனா லிகிதம் எழுதும்போது அப்பெல்லாம் பெரியவங்க சிரஞ்சீவின்னு எழுதுவாங்க இல்லையா? நம்ம எழுதும்போது அப்பெல்லாம் நாம காடு இருக்கும் போது அன்பும் பண்பும் பாசம் எல்லாம் 6 உயிர். ஆனா இப்ப ஒருத்தர் லிகிதம் எழுதுனத பார்த்தேன். லிகிதம் தர்மராசாவுக்கு மேகராஜன் எழுதுவது அதான் லிகிதம். சொன்னாரு தர்மராஜாவுக்கு மேகராஜன் எழுதுவது. இப்ப லிகிதம் இப்படி அப்படி எழுத்தான். என்ன செய்வ? அந்த மாதிரி போது லிகிதம். இப்ப எடுத்த உடனே அலோங்கிறமா இல்ல. இந்த அலோங்கிறது ஒரு சில இடத்துல தான். சொல்லு யாரு தெரியுது, யாரு பேசுறான்னு தெரியும். சொல்லுப்பா, பேச்சு நேரா வந்து போகுது. அவ்வளவுதான். அலோன்னு ஏன் சொல்றாங்க? போன் எடுத்து எல்லாருமே ஹலோன்றோம். அந்த ஹலோ யாரு? முதலிலே இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தவர் இந்த தொலைபேசியை சரி செய்து முதலிலே பேச வேண்டும் என்று அவர் மனைவிக்கு போன் பண்றாரு. அது இடுமான். அங்க ஒரு போன் இருக்கு, இங்க ஒரு போனு. இங்க இருந்து போன் பண்ணி எப்படி பேச்சு எப்படி இருக்கு சரி பண்ணிருக்கிறமா எடுத்தார். அவங்க மனைவி பேரு ஹலோ. செல்போன தொலைபேசியை கண்டுபிடிச்ச ஒரு மனைவி பேரு ஹலோ.
அதான் எல்லாம் ஓ இது விஞ்ஞானம். கூப்பிடுறதுக்கு ஹலோ. சரி போ. லிகிதம் எப்படி இருந்தது? ஆ. சிரஞ்சீவி அரிச்சுனா எத்தனையும் சொல்லாத உடனே புறப்பட்டு வானாடு வரவு இந்திரன். இந்திரன் இதான் மாதிரியை இறத்து தூண்டும் என்று வந்த மாதிரி என்ன செய்தான்? அதேதான். ஆஹா, பூலோகத்தில் பிறந்த ஒரு மானிடன் மானிடன். இவன் பாத பொன்னுலோகத்தில் படுவதா? கூடவே கூடாது, கூடாது. இவனை இங்கே கொண்டு விட வேண்டும் வேண்டும். அப்படி என்று ஆ. தேவ மாதிரி மாதிரி. ஏறுங்கள் என்றார். சொன்னார். நான் இடது கரத்தால் பிடித்து பிடித்து ஏறுவதற்கு முற்பட்டேன். நான் எங்க இருந்தேன்? அந்தரமா இருக்குமா அப்படியே தொங்கிட்டு போறேன். அவரே தூக்கிட்டே போறேன். நேரா பொன்னுலோகம் போய் தான் ராத்தை நிறுத்தினான். நிறுத்தினான். எப்படியும் இறந்து விடுப்பான், கீழே விழுந்து இந்த செய்தி இந்த இடத்தில் சொல்லி விடுவோம் என்று இப்படி திரும்பினான். திரும்பினான். நான் இருக்கேன். ஓடி வந்தான். என் காலில் பாதத்தில் வீழ்ந்தான். வீழ்ந்தான். அச்சன் பெருமானே, காலிலும் குஷ்டம் தன்னை தன்னை கருதிய ரதத்தில் ஊன்றி ஊன்றி யாரும் கோவை நோக்கி நோக்கி கற்றவருக்கு சண்டே சண்டே அந்த மாலுமுன் விரலுக்கு ஆற்றார் காட்டார் என்று மாதரியும் சொல்ல சொல்ல நாளவோ செய்த இந்த பிழையினி பொருதி என்றார். காலிலும் குஷ்டம் தன்னை. குஷ்டம் என்னடா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்றதோ. అది కాంత అల్లి అల్లి కుడతండి కాంత ఇప్ప పట్టి బిడికి వడిలని కాంత இப்ப இருந்தா தூக்க மாட்டி பாடுறா. ரத்த கண்ணீர் படமே என்ன பார்த்து தான் எம்ஆர் ராதே படம் நடிச்சாரு. எம்ஆர் ராதா இதான் ராதாரவின்னு சொல்லாத பரவாயில்லடா. என்ன பார்த்தா ரத்த கண்ணீர் படமே எடுத்தாரு அவரு. குஷ்டம்னா அதுக்கு பேரு குஷ்டம் இல்லடா. தமிழ்ல குஷ்டம்னா விரல். விரல் விரலுக்கு பேரு தூய தமிழ் இலக்கண சொல்லு குஷ்டம். காலினும் குஷ்டம் தன்னை தன் பெருவிரலை விரலை கருதிய ரதத்தில் ஊன்றி ஊன்றி கால வச்சான்னு எழுத வில்லி பாரதம் இல்ல அப்படி விரல போய் ஊன வைக்கிறதுக்காக விரல ஊன்றோம் அதுக்குள்ள எடுத்துனாரா மாதிரி. இப்ப ஏன் குஷ்டம்? இப்ப அந்த மாதிரி தொடுநோய், அதுக்கு பேர் தொடுநோய். அந்த வியாதிக்கு தொடுநோய். இப்ப ஏன் குஷ்டம் ஏன் சொல்றோம்? சொல்றாங்க எந்தெந்த உறுப்புகளில மனிதனுக்கு வியாதி தோன்றுதோ அந்த உறுப்பை ஆதாரமாக வைத்து தான் மருத்துவத்தில் சொல்ல முடியும். தலையில வலி, கண்ணுல வலிச்சா, காதுல வலிச்சா, கையில வலிச்சா, எந்த உறுப்புகளிலே நெஞ்சு வலி, குஞ்சு வலிச்சா குஞ்சு வலி, எங்க வலிக்குது அதை சொன்னா தாண்டா அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணுவாங்க. அப்புறம் அங்க இல்லன்னு பயந்து வேற இடம் சொன்னாங்க அதுக்கு வைத்தியம். சரி, எந்த உறுப்புகளிலே வியாதி தோன்றுதோ அந்த உறுப்பை ஆதாரமாக வைத்து சொல்கிறோம். விரலிலே தோன்று வியாதி அதுக்கு பேரு குஷ்டம். விரலுக்கு பேரு குஷ்டம், அதுல தோன்று வியாதிக்கு பேரு குஷ்ட வியாதி. இப்படி போய் விரத்தை ஊறினாங்க. யாரொரு கோப நோக்கி வென்றவருக்கு கண்டேன். அந்த மாலை உன் விரலை காட்டார். பகவான் உன் காலுக்கு நிகரா என்ன மன்னித்தொழ வேண்டும் என்றார். மன்னித்தோம். என் தந்தை சந்தித்தோம். அப்பா என்ன காரணம்? தோயமாபுர வாசிகள், இறைப்புற வாசிகள் 9 கோடி அவர்கள் அரகசமானம் பண்ண வேணும் அப்படின்னா அந்த மூடரங்கோ ஒரே பானத்தால் கொண்டு. ஆமா, ஒரே பானத்தால் எப்படி கொண்டு? நான் வெல்ல வேண்டும் ஆனால் இருப்ப தேவலோகம், நான் பூலோகவாசி. என்ன ஊர்றா நீ கேட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? 3.25 ஆழிகை இந்திரபட்டம் தேவ சேனாதிபதினு பேரு. ஒரே பானத்தால் கொண்டு அவன் வாங்கிய சாபம், அவன் வாங்கிய சாபம் கரம சிரமம் ஒன்றான மரணம். கையும் தலையும் ஒண்ணு சேர்ந்தா செத்துருவான். இது அறிந்த யான் என் இருகலத்தாலும்
வில்லுடைய பாரத்தை சுரிந்து சரிந்தாய். சரார் 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 சரார பாகம் விட்டீங்க. அவர் என்ன பண்ணானோ ஆஹா. ஆஹா இப்படியும் ஒரு வீரன் பூலோகத்தில் உண்டோ அப்படின்னு ஆச்சரியமா களத்தை வந்து முகத்து கொண்டு போனான். கொண்டு போனாருவா. கரமு சிரமும் ஒன்றானால் அவங்களுக்கு மாறணும். அணைகளை தலைத்தால் ஊர்வசி அவர்தான் சாபத்து பெற்றேன். தமிழ் தெய்வார்களை சந்தித்தேன். 12 ஆண்டு வனவாசம் முடித்தோம். ஓராண்டு அக்காத வாசம் விராட பருவம். விராட பருவம். ஆமா ஆமா விலாலுடைய தேசத்திலேயே அங்கு தங்கி இப்போ விராடனால் அளிக்கப்பட்ட உபலாவியபுரி பட்டணத்திலேயே என் மகன் அபிமன்யுக்கு திருக்கல்யாணம் செய்து நாங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கோம். சூரியன்பேட்டை நான் இங்க நாடகம் நடத்த வந்து விளாடுபுரத்தை அடுத்த நாடகமே மின்னொலி தான். 2வது தரமா இதே நாடகம் வரும். அப்ப இந்த ஊர்ல மறு உனக்கு இருக்கிறீங்க. விருந்து ஒரு வாரம் மறு உண்டு சொல்லுவாங்க. விருந்து இல்லையா? அதனாலே இந்த நாடகத்தை எழுதிய ஆசிரியர் அடியாங்குப்பத்தில் வாசல் சாட்சாதி பெருமாள் சனாவந்தத்திற்கும்
விழாரும்படியான பெரியாண்டவர் சுவாமி குலதெய்வமாக குடிகொண்டருளும் ஐயோனை பார்த்திருக்கும் அம்பாள் யாகவத்தி நம்முடைய பார்த்திருக்கும் சபையில் குழுமைக்கர் சிறந்த ஆண்டோர்கள் கற்பனை மாதா பீதாக்களுக்கும் அங்க பேசுறது இங்க கேக்குது பேச போறாங்க அதே எண்ணி பாருங்க கேக்குது இங்க பாருங்க இந்த விழாவினை கொண்டாடும்படியான விழா குழுவினர் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய தந்தை இந்த சூரியமெட்டை நன்னிலே வாழும்படியான நாடக ஆசிரியர் பாரத சொற்பொழிவு பிரசங்கி ஐயா ராமரத்ன சுவாமி அவர்களுக்கும் நாடகாசாரத்திற்கு வந்தார். வணக்கம். தெய்வம் சீரடு கைதவமாலும் தெய்வ நம்பி கூடியோர் அதிக பலமுடையோர் தெய்வத்தினராக கைவிடப்படார். தெய்வம் இருக்குது என்று எண்ணி தீங்கு செய்வோர்களுக்கு உபகாரம் பண்ணு. பொய்மொழிகளை விஷம் என்று இன்னும் ஒரு வேலையை போஜனம் விட்டு வரையும் பூஜைகள் பண்ணு. நம்பிக்கையோடு தெய்வங்களை ஆராதனை செய்வதற்கு கண்டிப்பாக அந்த தெய்வம் உண்மை. ஏனோ தானோன்னா அதுவும் அப்படித்தான் இருக்கும். எதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தேவையா மனிதனுக்கு உண்மை இல்லையா? தெய்வமே இல்லை என்று பேசக்கூடியவர்கள் இந்த திராவிட கட்சி தெய்வமே இல்லை தீக்கா கட்சிம்பாங்களே இந்த தெய்வம் இல்ல அது பொய் இது பொய் அவங்கதான் சாமியவே நினைச்சு கும்பிடுறவங்களே அவங்கதான். நாம நினைக்கிறோம் இல்ல இல்லங்கிறாங்க என்னமோ இல்ல அது போல ஒண்ணு இல்ல. ஒரு தடவை பெரியாரு வடலூர் வராரு வடலூர் சபைக்கு. அங்க முகப்புல என்ன எதிர்க்க அந்த சோதி தரிசன முகப்புல கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் இன்னைக்கு அந்த வாசகம் தான் இருக்கு. இவர் அந்த இடத்த பார்த்தாரு. உள்ள போலாம் வாங்க கூட்டு போறாங்க. அவர் பார்த்துட்டார். கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரலாம். அவர் உள்ள போவே இல்லை. ஏங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க. ஒருவருடைய ஒரு துண்டு அவருடைய குறிக்கோள் அது அந்த குறிக்கோளை நான் பாழாக்க கூடாது. ஒரு தனி மனித குறிக்கோளை நான் பாழாக்கூடாது. நான் உள்ள வர தகுதி எனக்கு இல்லப்பான்னு வெளியில கும்பிட்டு வந்தாராம். அது போன்று ஆமா ஒரு பையனுக்கு துரியோதன ஒரு பேர் பார்த்தேன். இங்கே ஒரு போர்டுல ஒரு டாக்டர் என்ன ஊர்ல எனக்கு ஞாபகம் பேரு துரியோதனா செஞ்சு நினைக்கிறேன். பேரு என்ன புதுசா பேருங்கன்னா துரியோதனன் டாக்டர் துரியோதனன் பேரு. அவன் எவ்வளவு பெரிய மனசு உள்ளவனா இருப்பான் அந்த பேர் வைக்க. துரியோதனம் ஆகாதவன் அவன் பங்காளி சொத்தை அபகரிச்சவன் துரியோதனம் பாவி இதுதானே நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் பேர் வச்சிருக்கான் பிள்ளைக்கு கடவுள் இல்லை பிள்ளைக்கு பேரு கடவுள். ஆமா உன் பேர் என்னடா கடவுள் இல்லை. ஆமா அவன் பேரு பள்ளிடம் படிச்சுட்டு இருக்கான். வருகை பதிவேடுல ஆசிரியர் எந்தெந்த பிள்ளைங்க வந்திருக்காங்க. கடவுள் இல்லை உள்ளேன் ஐயா அவன் இருக்குங்கிறான். கடவுள பாஜாரு பேர் கொடுக்கும்போது கடவுள் இல்லை உள்ள இருக்கான். இது போன்று தெய்வங்களை ஆண்டுகள் தோறும் இந்த பெரியாண்டவருக்கு படையிலிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம இங்க வந்ததுல புதுசா வந்திருக்கிறோம். அந்த காலங்கள்ல 5 படி அரிசி போட்டு அங்க சமைச்சாதான் பொங்குமா. அதை இப்ப இவங்க சமீப காலங்களில் ஏற்படுத்தி 2.5 படி ஆகியிருக்காங்களாம். 5 சின்னபடியா இல்லையா? அதுல கொஞ்சம் ஒரு சேர குறைஞ்சாலும் பொங்காது பானை அப்படின்னாங்க. அந்த தெய்வங்கள் கண்டிப்பா உண்டு. யாராரு என்ன எப்படி நடைமுறை செய்யறோமோ அந்த நடைமுறையை அவங்க அனுபவிக்கிறது மட்டும்தான் தெரியும். தெரியும். ஒரு சில தெய்வங்கள் சீக்கிரம் கேட்காது. ஒரு சில தெய்வங்கள் கேட்கும். எந்த தெய்வம் கேட்காது இருக்காது. கேட்கும். அது எப்படி கேட்குமோ அப்படி கேட்கும். யாரா இருந்தாலும் அது போன்று இந்த கைக்கு மெய்யான பெரியாண்டவனுக்கு ஆண்டுகள் தோறும் மூலகுப்பம் கிராமவாசிகள் அவர்களால் இந்த பெரியாண்டவர் அவர்களுக்கு ஐயனுக்கு அபிஷேகம் ஆராதனை அன்னதானங்கள் செய்து பகவானை கொண்டு வந்த ஆண்டுகள் தோறும் சிறப்பித்த விழாக்குரியவர்களுக்கு அந்த இறைவன் பங்கிலே இருந்து இறையருள் தரவேன கருதி ஐயனை பிரார்த்தனை செய்து கொண்டு மதிப்பிற்குரிய நடந்தனுடைய கேலி சமுத்திரையை பேரு சொல்லுங்க ஐயா. மதிப்பிற்குரிய தந்தை செல்வமுருகன் அவர்களாலும்
கிராமவாசிகள் சொல்லட்டுமா? கிராமவாசிகள் முக்கியஸ்தர்கள் அவர்களாலும் அரியருக்கு ஆசீர்வாதமும் மலர் மாலையும் அன்பு காணிக்க உள்ளார்களுக்கு கடாட்சியும் எங்களுக்கு முற்று வாழ எல்லா வல்ல இறைவனை தியானம் செய்கிறேன். வணக்கம் வணக்கம். பொண்ணா பிறந்தா புச்சு புச்சு உண்மை செய்யலாமா? நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தனோ அவர் தெரிய போச்சு. யாருக்கு நான் தெரியக்கூடாதுன்னு அவர் தெரிய போச்சு. இத்தனை வருஷம் ஆகுதா? இத்தனை ஆண்டா எங்க அண்ணனுக்கு தெரியாது. என் அண்ணனுக்கு தெரியாது வெளியில தெரிஞ்சு போச்சு. ஒரு மனைவி லிகிதம் யாருக்கு எழுதணும்? எனக்கு தானே. ஆமா, இது வேற யாருக்கே எழுதலாமா? யாருக்கு எழுதுறாங்க? என் தமையன் யாருக்கு தெரிஞ்ச விஷயம். அதனாலே சென்று வாடா என கட்டளை பிறத்திருக்கிறார் எனது அண்ணா. எங்க போகணும்? இது கூட நேரம் வழி சரியாதான் வந்திருக்கிறோம். நேரம் எங்க வழிகிழி கோணல் இல்லையாடா? நேராவே வந்துட்டியா? ஆமா, சரியாதான் வந்தானே. ஆமா, வீடு தாத்தல் போட்டிருக்கேன். வீட்டு நம்பர் பாரு. வீடு மாறிக்கிற விட்டுமா தெரியல. ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9. நல்லா ஏன்றா 1 இப்படி வா. நல்லா ஏன்றானா சரி. 1 2 3 4 5 6 7 8 9. இங்க 9. இப்படி வாங்க. இந்த வாரத்தில் என்ன சரியா வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்படி வந்தாலும் 9 வருது, அப்படி வந்தாலும் 9 வருது. அது எங்க அப்பா தான் கேட்கணும். என்ன பெத்த அப்பாவை கேட்கணும். செத்துட்டாரு. என்ன 8ன்னு தான் சொன்னாரு, 9ன்னு சொல்லல அவரு. 8ன்னு சொல்றாரு. 8 தெரியும். 9 வருது. 9 எங்க இருந்து பெத்தாங்க? ஒருவேளை ஃப்ரீயா இருக்குமா? எப்படி கதை டாப்பா போட்டு ஏறி போயிட்டாங்களா? இருக்கும். இந்த 100 நாள் 125 நாள் ஆகிருக்காங்களாம். சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க போட்டிருக்கு. ஏதோ நடக்குது. நமக்கு ஏன் அது? நமக்கு அந்த ஏரி வேலைக்கு நமக்கு வேலை இல்லை. நீ 4-5 அட்டை போட்டுக்கிறேன். கம்யூனிட்டி போட எங்கடா நான் போட்ட அட்டை? வேலைக்கே போமான்ற அக்கௌண்ட்ல பணம் ஏறுது, ஏறி பணம். கடவுளே பொய் சொல்ல மாட்டேன். நானும் சொர்ணம் இல்லாத போய் கேட்டேன் என் ஊர் தலைவரை. ஒரு அட்டை போட்டு என்ன வாத்தியார நீ வந்து கேக்குற? வாத்தியாரன்னு எனக்கு சகர்கோரம் வச்ச மாதிரி போடுது. நம்மள வாத்தியார் இருக்காரு. இந்த மாதிரி அட்டை நம்ம எதுக்கு? அதோட சரி இல்லையா? அந்த மாதிரி பேருக்காக பாழா போறது தாலை போட்டு அந்த அம்மாய் கதவை தட்டி அழைத்து நாம் பார்க்கிறான். அது தாலை திறப்பா. Bye.
நான் வேறு யாரும் அல்ல. யாரு? உன்னை மானதளித்த மலானன் கால விஜயராஜன் காண்டு வருகிறார். சங்கராமி நாயறாங்களா? நம்ம வீட்டுக்காரர் இத்தனை காலமா வரலையே, அவர் ஹாஸ்பிட்டல் சாப்பிடுறது சங்கரா மீனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா மீன் வாங்கி வந்து ஆச்சுக்கினே ராகமா பாட்டு பாடிக்கினே ஆச்சுக்கின்னு இருக்காங்க. மாலுமியார்பேட்டை கூத்து போன ஆண்டு மாலுமியார்பேட்டை 5 நாள் பாரதம். வீட்டுக்கு போய் வரன்னு கூத்தாட்டு ஒருத்தன் ரோட்டுக்கு வந்தான் ஓட்டிக்கு. மீன் கடை இருக்குல்ல, ஆமா சங்கரா மீனா? சங்கரா மீன் கேட்டான் போட்டுருக்கு. கிலோ 200 300 சொல்லிருக்காங்க. 350 சொன்னாங்க ஆரம்பத்தில். 350 ரூபாயா? அப்ப அம்மாங்காசி போட்டு எங்க வாங்குறது? இப்ப நாளைக்கு குறையும் பாப்பு விட்டு பூட்டான். மறுநாள் கூத்தாட்டு போறான், அந்த மாதிரி கேட்டுருக்கிறான், விலை குறையில பூட்டான். 3ஆம் நாள் கூத்தாட்டு போய் கேட்டுருக்கிறான், விலை குறையில பூட்டான். அப்புறம் 4ஆம் நாள் வரும்போது அங்க மீன் குழம்பு. மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்ச மாதிரி மீன் வறுவல், மீன் குழம்பு, கறி வறுவல், கறி குழம்பு, சகஜோதி. அப்புறம் கடலோரமாச்சா, ஆளுக்கு 2 2 3 3 4 கேக்குறதெல்லாம் வச்சாங்க. பருத்து மீன் நிறைய வாங்கி விலை மலிவா கிடைக்கும் வச்சாங்க. அவன் என்ன பண்ணா, வைக்க வைக்க இன்னும் ஒரு சின்ன இலையில எடுத்து அந்த வறுத்த மீன் தனியா வச்சுக்கினே இருந்தான். இந்த ஆளுக்கு வைக்கல போட்டிருக்கு அப்படின்ட்டு வைக்கலீங்களாங்க அப்படின்னா, வைக்கலீங்கன்னு கேட்கும்போது வாயில சொர வச்சுருவாங்க. சொரையில வச்சுக்கிட்டா எதுவும் பேச முடியாது இல்ல. ஆமாம் போட்டு நாங்க வச்சிருவாங்களா? என்னன்னா ஒரு மூளை வேலை செய்து பாருங்க நாடகாரருக்கு. அவன் திரும்ப வச்சுட்டு போட்டான். இந்த மாதிரி 5 மீன் வாங்கிட்டான் அவன், வறுத்த மீன். 5 மீனை வச்சுட்டு எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு வந்து கவர் உள்ள வச்சு ஒரு இடத்துல வேஷம் கட்டுற இடத்துல பத்திரமா முடிச்சு போட வச்சுட்டான். இது எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன் வைக்கிறான்? ஓகம் காலையில சாராயத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு போட்டு உள்ள இன்னிப்பே பதனப்படுத்துறான். சரி இருக்கட்டும், நமக்கு என்ன இருக்கு அப்படி இருந்தாங்க. இவன் ஆளும் அங்க இல்ல, குடிக்கவும் இல்ல, மீனும் காணும் இல்ல. சரின்னு இவன் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் அப்புறம் கடைசி நாள் கூத்துக்கு வந்தான். அன்னைக்கு அம்போகம் பண்ணிவிட்டு பட்டுடா பண்ணும்போது இது எனக்கு மனசுல உறுத்திக்கினே இருந்தது. என்னடா இந்த மாதிரி பண்ணா? 350 ரூபா வாங்குறான், கிலோ எவன் போட்டு அதை வாங்கிட்டு ஏதா இருக்கு. என் பொண்ணாட்ட கொடுத்தா, பிள்ளைகிட்ட கொடுத்தா, சாட்டாங்களை சூப்பரான். இங்க என்ன எடுத்து போறாங்க, வீட்டுக்கு காசு போட்டு வாங்கி தராத வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். இது கிராமத்துல பொதுவா ஒரு வழக்கு பேச்சு நாடகக்காரனுக்குள்ள இருக்கு. நாடகக்காரரை கண்டா அவன் ஏதாவது அரிசி வேலை, மலாத்தூள் வேலை தெரியுமாடா உங்களுக்கு? இது பண்டைய காலத்து பேச்சு, இப்ப சொல்லல. இதை சொல்லுவாங்க நாடகக்காரரை பார்த்து. அவன் ஏதாவது ஊர் சோறு சாப்பிட்றவன் தானே, அவன் ஏதாவது காய்கறி வேலை, அரிசி வேலை, உம்மூலா வேலை தெரியுமா? அந்த மாதிரி செஞ்சாங்க. மீன் எடுத்து போன கம்யூனிட்டி, நீதான்டா கம்யூனிட்டி. மெனக்கிட்டு ஒரு கவர்ல எடுத்துட்டு போய் கொடுக்குறான் மீன். சங்கரா மீன் ஆயிராங்க. ஆனா முதல்ல போனா 350 ரூபாய், சரி மறுநாள் குறைஞ்சி போனா 400 ரூபாய்ன்றாங்க. அதே நம்ம இம்மா காய்ச்சி போட்டு என்னத்த சொல்லுவாங்க. அனுமதியில விசுவர் போனார் ஒரு வருஷம். அனுமதி கொடுத்துருங்க. அனுமதியில அனுமதி காவல் கட்டி வச்சு ஏதாவது சொல்லுங்க. இவன் ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? எத்தனை காலமாக வரவில்லையே அப்படி என்று என் மேல வருத்த வரதான் இருக்கும் 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 இல்லையா? அது கோபம் என்னாலே
அவருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அடி சோமரன் பாருங்க என்ன அதோ டாப்பா போட்டுட்டு தோட்டத்துல போயிட்டு அவர் செடியில அவர் கொடியில சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை ஏன்னா இவரு அவருக்கா பிரியமா சாப்பிடுறவரு பூச்சாண்டி போச்சுன்னா புழு இருக்கும் அதனால பூச்சாண்டா வரைக்கும் சாம்பல் கடை செய்றாங்களா சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை ஆசணும் சாம்பல் கடை அவரை கொடி மேல போடுறாங்க அதான் திருவள்ளுவாங்க ஓராண்டா இரண்டாண்டா மூன்றாண்டா எத்தனை ஆண்டு 9 வருடம் ஆச்சுதே அது உத்தமிழை மாலையிட்டு சித்தனை நான் உன்னை தொட்டு என் உறுதி கழித்து 9 ஆண்டு காலமாக மணாளன் வரவில்லையே அப்படி என்று என் மீது அவருக்கு சேர்த்த வரதான் செய்யும் உண்மைதான் ஏன் வரல மனைவி என்ற எண்ணம் இல்லையா மனைவி என்ற ஆசை இல்லையா இல்லாது இல்லை நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க என்ன சத்தியம் எப்படி அந்த வம்பன் சூரியன் இருக்க வேண்டும் என கருதி அதனால் உன்னை பார்க்க வரவில்லை உண்மை இப்பயும் வந்தேன் நாங்கள் வஞ்சிய ஒரு நாட்டில் இருக்க அது வஞ்சிய ஒரு நாட்டில் இருக்க வஞ்சிய கதை என்று போதும் தப்பு இத்தனை காலமா ஆம்பளை மகத்தை பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு அவங்களே பித்து முடிச்சு போச்சு எனக்கு பித்தி முடிச்சு போய் நானும் தெரு தரு வாழையிறேனே பித்து முடிச்சு போச்சுக்கா வந்துருக்க போவோம் அவர் ஆடம் நடுவில் விட்டு போயிட்டு தங்கிடும் நடுவில் விட்டு போயிடும் நீங்கள போய் உட்காந்துவோம் பித்து முடிச்சு போச்சியா இல்லை இந்த வஞ்சையால் திறக்கவில்லை அருந்திருமலையே கண்ணே அருந்திரல் மறுக்க மாற்ற தெய்வமாயிரும் நாம் இடைவிடாது சிவபூஜை செய்து வந்தோம் இடையிலேயே ஆமா என் சிவபூஜை எல்லாம் பாழாகி விட்டது நம்ம ஊர்ல பூனைக்கடை எதுவும் கிடையாது இந்த காய் யார் செஞ்சிருக்கலாம் யார் செஞ்சது
இந்த முகத்தை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் தெரிஞ்சுக்க. அதாவது first ஆரம்பத்துல இருளக்குறிச்சியில பார்த்தேன், இப்ப வடலூர்ல பாத்துருக்கலாம், இப்ப மூலகுத்துல பாக்குறேன். முன்னாடியே எங்க பார்த்துருக்கீங்க. எங்க பாத்துருக்கிறியா? நம்முடைய முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குன்னு சொன்னவன் மனைவியில ஒருத்தியாதான் இருக்கணும். ஆம்படியான கண்ட பிறகு தாலி தடவை பார்த்தாலாம். அப்பதான் அந்த ஞாபகம் வருது, ஆம்படியான தாலி இருக்கிற ஞாபகம். அது வரையில நீ என்ன கிடக்கு ஏது கிடக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு. அப்படியே கணவர் வந்துட்டாரு, அதெல்லாம் சரி பண்றதான். அந்த மாதிரி ஒரு சில கொள்கை உள்ள பெண்களும் இருக்காங்களே. ஆமா ஆமா, வேற யாரும் கிடையாது. கண்டுபிடிச்சிட்டானே. எப்படி கண்டுபிடிச்சா? எங்களுக்கெல்லாம் சொந்த மீசா, அவரு கரியால தண்ணிக்கிறாரு, கண்டுபிடிச்சா கறி. ஓ, இதை பார்த்தா கண்டுபிடிச்சா? அப்பா, நானும் கண்டுபிடிச்சேன். அது இது மீசா மீசா வார். அது முறுக்குனா முறுக்கு சாத கையில 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 பட்டு போகுது, அது பூரா சுத்த கறி. நீங்கெல்லாம் ஆம்பளை ஆம்பளை ஒரிஜினல் மீசா ஆம்பளை. மீசை இல்லாதவெல்லாம் அதேதான் அதேதானே. பொட்டா மீசை இல்லாதவர்கள் எல்லாம் ஆண்மைத்தன்மை இல்லாதவர்கள், மீசை உள்ளவர் மட்டும் ஒரிஜினல் ஆண்கள்ங்கிறான். என்ன பின்ன இல்ல ஐயா ஐயா, இவன் இழுத்த பார்த்தா எப்படி வைக்க மாட்டோம். பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு போன ஒரு வருஷம், அப்பெல்லாம் ஜாமான் பஸ்ல தான் ஏற்றின்னு போகணும். ஆமா, நாடகம் மகாபலிபுரம் போற வழியில முகையூர் நாடகம். முகையூர் நம்ம கிட்ட ஒரு ஜாமான்காரன் ஒரு பையன் இருந்தான். இப்போ கோரணப்பட்டார் சுப்பிரமணிய கிட்ட ஒருத்தர் இருக்கான், புட்டு தெரியணும் உயரமா ஒரு பையன் காட்டுப்பட்டு அவன் தான் நமக்கு ஜாமான்காரன். அவன் என்ன சொன்னான், ஒருத்தர் இருக்காரா பஸ் எத்தனை மணிக்கு கேட்டான். அவர் போலீஸ்காரர் மாதிரி இருக்கார், பயமா இருக்கு பாக்குறதுக்கு. பயமா இருக்கு. நான் போகல, நீயே போய் வாச்சாரான்னா. சரி போறேன். அங்கேருந்து போனா அவர் ஒரு பேக் மட்டும் நல்லா ஹைட்டா மிஸ் நல்லா இருக்கும். ஐயா வணக்கம். அப்படி பார்த்துட்டு ஒரு கையால எப்படின்னாரு. சரி போலீஸ்காரர் போட்டிருக்கு, வணக்கம் திரும்பி வச்சதே ஒரு தான் பரவாயில்ல. நாங்க முகையூர் போகணுங்க, இந்த மகாபலிபுரம் போற வழி பஸ் எப்ப வரும் அப்படின்னு நான் கேட்டேன். அது நம்ம எனக்கு ஐயா, நாங்க மகாபலிபுரத்துக்கிட்ட முகையூர் நாகத்துக்கு போகணும், இந்த பஸ் எத்தனை மணிக்கு ஐயா? அது நம்ம எனக்கு போலீஸ் கொடுக்கிட்ட நிற்க முடியாது. அந்த மாதிரி ஆளை பார்த்தா நல்ல மீசை தான், அந்த மாதிரி மீசை வச்ச போட்டாடி இல்ல எப்படி கேக்குறேன். கம்மியாட்டி வந்து போச்சு இவனா. சரி போகட்டும். இப்ப எங்க முடியாத எங்க ஒடியாங்க எங்க ஒடியாங்க ஓடியாந்தியா நல்ல நாயாடா. லோனா வந்து நீ அடையாது பெருமை உனக்கு நான் யார் வந்தாலும் பெருமா அது காமாந்தி. அவர் பேண்ட்டும் பச்சை புடவை மேல தூக்கி பாவாடை பச்சை தெரியும். அவரு சொல்லக்கூடாது. இருக்காங்க. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், எந்த நிலையோடு இருக்கின்றேன் அப்படி தெரிஞ்சும் தெரியாத ஒன்னமாக தாங்க வந்தீங்க ஐயா. நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன ஐயா பூசை செய்யும்
சரி. நானும் சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றேன். செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே தாங்கள் வந்து அந்த ஈசன் லிங்கத்தை காணாமல் இந்நேரத்தில் வந்து சிவபூஜை எல்லாம் பாழாகி விட்டீர்களே. அதான் சொல்லுவாங்க சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி எல்லாம் பாழாகி விட்டது. இப்ப யார கும்பிடுற? சிவபெருமானே. சிவ பூஜை. ஆமா. அடி சிவனே சிவனே வெண்ண அந்த சிவன் இங்க வருவானா? உன்னை சேர்த்து தருவானா? அந்த சிவன் இங்க வருவானா? உன்னை சேர்த்து இன்னும் தருவானா? அருது கட்டவனை தவம் செய்கிறானாம், பூஜை செய்கிறானாம், சிவனாடி வருவான் கூட கொடுப்பான். அந்த அரண் இங்கு வருவானா? அரண் வருவானா? சுகம் கொடுப்பானா? மதிக்கட்டவளே, நீ பூஜை பண்ணத வானான்னு சொல்லல. யாரு பூஜை பண்ற? சிவ பூஜை. ஆமா. அந்த சிவனை நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணீங்க? அடி அந்த பரமனாயோ எங்கள் கண்ணுவத்தாரே அடித்தேன் பனை முடித்தேன். அந்த பரமனாயோ எங்கள் கண்ணுவத்தாரே அடித்தேன் பனை முடித்தேன். அடி அந்த பரமனாயோ எங்கள் கண்ணுவத்தாரே அடித்தேன் பனை முடித்தேன். அந்த சிவபெருமானை என் காட்டு வித்தனால் ஓங்கி சிரசல் அடிச்சார். நான் அடித்த அடி விண்ணுலரை வானவரில் யாரடி படாதவர் விருஞ்சு முதல்வோர் சூழ். மண்ணில் உரை மாணவரில் யாரடி படாதவர் மனுக்கு முதல்வோர்களால். கண்ணில் உரை நாகர்களில் யாரடி படாதவர் கட்டமை பகிர்வு முதல்வோர். எண்ணில் பல யோனியிலும் யாரடி படாதவர் இருந்துடி விருந்துழியரே. நான் அடித்த அடி கல்லுக்குள் இருந்த தேரைக்கும் தாயின் கருவில் இருந்த சிசுவுக்கும் என் முதல் சிவனை ஓங்கி காண்டு வைத்தினால் சிரசில் அடித்த அடி எல்லோர் சிரசில் வீழ்ந்தது. அச்சுர பெருமான் சிவபெருமானை அடித்த அடியின் அடையாளம் இன்றும் குழந்தை பிறந்தால் தலை உச்சி பள்ளமா இருக்கும். தலையில உச்சி தலை பள்ளமா இருக்கும். அது இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, எறும்பு முதல் யானை வடை எல்லா சிவராஜிகளுக்கும் அந்த பள்ளம் இல்லையா? அது போன்று என்கிட்ட அடி வாங்கின சிவனை சாமி உனக்கு தாலி கட்டின எங்க ஓடியாங்க. அம்மா பாப்பா மாட்டல அடிச்சாரு. என்ன உன் பேசுனா அப்பா சொல்ல ஐயா, என்னை தாங்கள் மனமாலை சுட்டி 9 வருடங்கள் ஆகின்றது. ஒரு நாள் தாங்கள் வரவில்லை. அப்படி இதற்காக நான் என்ன செய்தேன்? இந்த மன்ன வருமாறு சிவனூரானே இந்நேரத்திலேயே ஐயா அந்த அண்ணவன் இருப்பது முக்கால் நாள் தாங்கள் பொறுத்திருந்தால் நான் சிவபூஜை செய்து வருகின்றேன். அதன் பிறகு
அம்மா அப்படி வா அம்மா இப்படி வா அம்மா சொல்லு வந்துட்டாரே இல்ல போய் அந்த பூசை விட்டுட்டு அப்புறம் தலை தண்ணி அப்புறம் எந்த பூசை முடி தலை தண்ணி விட்டு எந்த பூசை முடியும் சிவபூஜை இடையில் நிறுத்தக்கூடாது ஆனா வந்துட்டாருன்னா அப்புறம் நிறைய புடி போட்டியான் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைமா 3.25 நாளைக்கு பூஜை 3/4 நாள் முடியும் 3 மாலை முடியும் போது 3/4 நாள் ஆமா 3/4 நாள் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை மணி நேரம் 3/4 நாளைக்கு என்ன தெரியும் 3/4 நாளைனா அதான் 3/4 நாள் 3 நாள் முடிந்து விட்டது இருப்பது 3/4 நாளைக்கு 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரம் என்ன 1 மணி நேரமா 1 மணிக்கு 2.5 நாழிகை 2.5 நாளைக்கு 1 மணிக்கு 1 மணிக்கு 2.5 நாழிகை இல்லையா உண்மை அரை மணிக்கு 1.25 நாழி 1.25 நாழிகை அரை மணின்னா 30 நிமிடத்துக்கு 1.25 நாழிகை ஆமா அப்ப 3/4 நாழிகை என்ன எவ்வளோ கூட்டம் நானே கூட்டி இருந்து அது தெரியும் நாங்க எட்டு வரோம் இன்னும் 18 நிமிஷம் இருக்கு 18 நிமிஷம் நவுறாரு இத தள்ளனா ஜேசிபி தான் வரணும் அது தள்ளுறதுக்கு தான் ஒரு திசை உள்ளவனு தான்டா சேஜிப்பி நான் தான் சனி திசை எனதான் சனி தொடர்ந்து போச்சுன்னு ஆவல் குரு திசை உள்ளவனு தானே சேஜிப்பி சனி திசை உள்ளவனு தேவைங்க அது தேவையில்லையா 110 கிலோ இருக்கிறா எப்படி தள்ள முடியும் நானா காலையில இடம் போட்டோம்டா 69 கிலோடா ஒரு நேரம் இருந்தேன் 95 கிலோ நீ ஏன் இவனா நான் போட்டேன் இந்த கம்யூனிட்டி காட்டு கொட்டு செம்ம ஊத்து வேஷம் கட்டுற இடம் முந்திரி கொட்டை உடைக்கிற கொட்டா அது அந்த இடம் மிஷின் வச்சிருக்கிறாங்க இது மேல ஏறி இல்லை வாத்தியாரா நான் கொடி கட்டை எட்டல போட்டுருக்கேன் நம்மள ஏறி கட்ட சொல்றான்னு ஏறி நிக்கிறேன் பக்கத்தால ஒரு கல் எடுத்து போட்டு இறங்கி 95 கிலோன்னா ஆடா கம்யூனிட்டி இடம் பார்க்கறது கடை யார சொல்ல நினைச்சீங்கன்னு அதுல இருந்துங்க சத்தியமா அதுல இருந்து 20 கிலோ இல்ல சராறு குறைஞ்சேன் அவன் கண்ணு நல்ல கண்ணு தேவடியாம போன மந்திரம் ஒன்னு சூனி வச்சே 92 வருஷம் தேவடியாம போன நீ பெண்ணவள் தள்ளிதானே மரியாதை சற்று வந்தேன்
மாயாவா சோதரையோ நான் என்ன செய்வேன் என் தமிழ் கட்ட சர்வே கொண்டவன் ஆகி பெண்ணாரிடத்தில் சுகமாக ஒட்டோட்டமாக ஓடி வந்தேறி மரியா தெரியா பெண்ணால் என்னை பிளறு விடுத்து எட்டி தள்ள வாயிற்பிள்ளை சிரவணை விட்டு உதிரம் சுட்டுகிறது வடுபட அதைய தேகத்திலே வடு உண்டாகிவிட்டது இந்த சண்டாலிய போல இந்த சண்டால பாதையை பெரும் காரியம் செய்து விட்டாலே அப்படி இருந்திருந்தால் இப்பெரும் காரியம் செய்திருப்பாளா இதை நான் நினைத்து பார்க்க தருவாயு அங்குதேயன் மனம் இந்த தத்துவத்தவனையே வரித்தவளாகத்தானே வாழ வேண்டும் இந்நிலைக்கு என்னால் ஆக்கி விட்டாலே நாராயணா செங்கமலை கண்ணா உன்னை சிந்தையிலே துதித்தே செங்கமலை கண்ணா உன்னை சிந்தையிலே துதித்தேன் மங்களலட்சுமி நாயகாயன் மனதிலே பறித்தேன் மங்களலட்சுமி நாயகாயன் மனதிலே பறித்தேன் தங்க நிற மேலியது தாமோதரா தங்க நிற மேலியது தாமோதரா தன்னருளை தந்திடுவாய் தேவகி குமாரா தன்னருளை தந்திடுவாய் தேவகி குமாரா பல்லாக்கு வாங்க போனி ஊர்வலம் போகே பாதியிலே திரும்பி வந்து தனிமரமானே நாலுலகம் எழுந்தொழும் நாராயணா நாலு வரம் தந்திடுவாய் நேரில் நீ வந்தாய் கோலெடுத்து கோபு வைத்தாய் கோபாலனி கோலெடுத்து கோபு வைத்தாய் கோபாலனி கோபியர் மனமகிழே ஒரு குறையில்லாதவனே கோபியர் மனம் மகிழே குறையில்லாதவனே கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம் கண்டவுடன் கொண்டது பாவம் மண்டலந்த மாயவனி திருவரங்கநாதா கோவிந்தா மண்டலந்த மாயவனி திருவரங்கநாதா மனதில் பாடல் கேட்டார் குஞ்சிதபாதா மறைந்த அண்ணநகர் கோதண்டனை ஆதரிக்கும் தேவா அண்ணநகர் கோதண்டனை ஆதரிக்கும் தேவா இந்த அரிசுனன் பாடுதற்கு அருளரவாவா அரிசுனன் பாடுதற்கு அருளரவாவா அரிசுனன் பாடுதற்கு அருளரவாவா எம்பெருமான் நாராயணன் அருளாலே இப்பொழுது என்று நமக்கு தெரியாது செண்டால படுபாவி காரியம் செய்தாரே
விடலாமா? விடக்கூடாதுங்க. ஏய், விடலாமா? நான் போப்பா சரி எங்க போய் வேணும் பேசாத பேசாதப்பா. பக்கால ஒண்ணு இருக்கு, அங்க வரானும் சவுண்டு போடுறானும், அப்படியே நடக்கிறானும், இங்க ஒரு சவுண்டு, அப்படியே ஒரு கோஷ்டி இருக்காங்க. யாருக்கிட்ட பேச்சு வச்சு பாருன்னா, ஆனா அவங்க ஊரு நம்ம புடைக்கு வந்தோம், அதேதான் வேலைக்கு தம்பின்ட்டோம். ஓ ஆடுறா தம்பின்னு அப்படின்ட்டோம். ஒன்றும் இல்லை, சென்னை என்ன ஒரு உத்தண்டிக்கு பக்கத்தால் உத்தண்டி தான் சென்னை உத்தண்டி ஈசிஆர்லேயே சென்னை உத்தண்டி நாடகம். அப்போ அவர் வந்து தாம்பூலம் வச்சவர் ராஜேந்திரா, அவர் பேர். அவங்க துணை மேயராக இருந்த ஒரு திமுக கட்சி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன். ஆமாம், அவங்க அங்கே தான் கூத்து வைக்கிறாரு. ஒரே சேச்சேன்னு அப்புறம் சென்னைனா எப்படி இருக்கும் தெரியாது நமக்கு, அப்படி இருந்தது. நாடகம் ஏ வேஷம் தான் வந்து ஆடுது, பேச்சு நிக்கல. நானும் எப்பா சாமி என் பிள்ளைங்க நல்லா கருத்தா பாப்பாங்கன்னு நான் ஏதோ அவனை மிகைப்படுத்தி பேசி ஏதோ சொல்றேன். அப்புறம் என்னால நான் ஒரு மோசம் பொறுத்து பார்த்தேன், என்னங்கடா அப்படின்னு. அதான் உடனே ஊருக்காரர் எழுச்சாங்க, பலன்னு போய் அவனை ஏய் பாஜாரி வேஷாரன்னு சத்தம் முடிஞ்சு சொல்லி பார்க்குறேன். என்னடா மல்லாரு குடிச்சுவாங்க. நேராக இங்கே வந்தான் என்கிட்ட, ஏய் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏய் காலையில் விட்டுட்டு நான் ஒன்னால தானே என்ன அடி வாங்கலாம் அப்படி ஆயிண்ணா, ஒன்னால தானே விடிட்டு காலலாம் ரைட்டு போறான்னா அவனை திட்டு போய் விட்டாங்க. உள்ள படிங்க காலையிலேயே மூட்டை கட்டின்னு வந்துட்டாங்க. அது சென்னை. ஆமா, ஆனா அங்க நிறைய கஞ்சா நடமாட்டம் நிறைய இருக்கு. ஆமா, ஏதோ சாப்பிட்டு வந்து உதைக்கிறான். என்னை விடு யாரையோ இவன் தான் வாச்சார் சரி தம்பி இது போக்கடா ஊர் போட்டிருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு வர வழியில எங்கேயோ படுத்து கிடந்துட்டு அன்னைக்கு நாடகம் மறக்காந்து கிட்டதான் அங்க ஊர் பேர் தெரியல. அப்புறம் வந்துட்டு வேலையோட அந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது. ஆமா, எங்க வந்து அதை பாரு மடுமடாத 32 லட்சம் பொருந்திய என் உடலிலே ஒரு வடி ஏற்பட செய்து விட்டார். இவளெல்லாம் ஒரு பெண்ணா? பெண்ணென்றால் பேஜு மனம். ஒரு பெண்ணான பெண் தன்மையோடு இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை. அதனாலே இந்த வடுபடாத தேகத்திலே வடு உண்டு செய்தாரே இந்த 32 லட்சம் இந்த உருவோடு சத்தியமா என் மாமா நாராயண சாட்சியா இனிமே இவ வீட்டுக்கு நான் வரல. இவன் என்னடா இவன் நினைச்சுக்கிட்டா இப்ப யாராவது ஒரு கையை மூட்டுக்கான வச்சுக்க, இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், என்னமோ ஒளிச்சு வச்சிருக்கிறோம். கைய மூடி வச்சிருந்தா ஏதோ அது உள்ள இருக்குன்னு நினைப்போம். பிரிச்சுட்டா இவன் இல்லன்னா இன்னொன்னு என் மனைவி சுபத்திரை, நாயக்கனி, அள்ளி, பவளக்கொடி, சித்ராங்கதை, போகவதி, எப்ப வடிமேல் விடுவித்த பாமையாக எப்போது வருவார் அப்படி என்று ஏலக்கண்ணி. அது போன்று கூத்துல கண்ணியா, கூத்துல கண்ணின்னா ஏலன்னா கூத்தா நாடக பாஷையில சொல்றாங்க, யாரும் தெரியாது சொல்லு. ஏலன்னா கூத்துல கண்ணியா, ஏல கண்ணியா, கூத்துல கண்ணியா. இப்ப அர்ஜுனம் போனான தவநிலைச்சருக்கும், தவநிலைச்சருக்கத்துல ஏழை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். ஐயோ அது போன்று அவன் இல்லை என்றால் இன்னொருத்தி என் சுகமோகத்தை அனுபவித்து விடுவேன். ஆனால் கணவனை இப்போதும் காரியம் செய்துவிட்டு அப்படி அவள் வருந்தி அடைய வேண்டும். இனிமே வீட்டுக்கு வரல
ஒரு புடி மணால் தான் போடுவேன் அம்மா டிப்பர் மணம் அவர் ஓட்டிக்கிறேன் ஏமா நீ புடி தாளன உடனே பாதிப்புடல் பட்டு அடிபட்டு ரத்தமான ரத்தம் அதனால அளவில் போறாரு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு அவர் எப்படி போறாரு பகவான் சாச்சே உன் முகத்தை முடிச்சு மட்டும் சொல்லிட்டு போறாரு அது இவனை வெறுத்து பாரி வெறுத்து புண்ணியம் இல்லை. அப்பா ராமரத்ன அப்பா தான் எனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அங்கே பாரத குத்து ஆடும் மேல இங்கே சத்திரத்தில். ஆமாம், அது வருஷம் வருஷம் இப்போ நிறைய பேர் ஆடுறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கும்பாபிஷேகத்தில் 10 நாள் நான் தான் நடத்துறேன். மறு வருஷம் சுப்பிரமணியம் 5 நான் 5 சுப்பிரமணியம் 5 நான் 5 பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ இருக்கும்போது இவர் தான் பாருங்க சொல்லுவார். அந்த நாங்கள் நடத்தின ஆளும் இருப்பார், அவங்க நடத்தின ஆள் 10 நாளும் இருப்பார். அப்போ பேசிடும் போது ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. அது நல்ல பொருந்திய கதையாக தெரியும். என்ன கதைங்க? ஒரு அப்பன் ஒரு ஆத்தா ஒரு புள்ள. அப்பா இறந்துட்டார், பையன் சின்னவன், வேலை வச்சு செய்ய முடியாது. ஏதோ எங்கேயோ வெளிநாடு ஓடி போச்சுக்கணும், பையனை கிட்டுன்னு வெளிநாடு போட்டான். தாய் ஆமா, வெளிநாடு போட்டா புள்ள படிக்க வச்சா, இவங்க வேலை செய்யறான், இவரும் ஒரு வீட்டு வேலை செய்யறான். பணங்கா சேர்ந்து போச்சு, கல்யாணம் பண்ற பருவம் வந்துது பையனுக்கு. அவன் என்ன பண்ணா, ஒரு 4 வீட்டை வந்து எம்மா அப்புறம் அவரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமா எனக்கு, நீயும் வீட்டு வேலை செய்யற தனியா அப்படின்னு அவன் சொன்னான். அது அவன் என்ன சொல்றா, ஆமாண்டா தம்பி ஒப்பனும் சேர்த்து இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு பையனை பாடுறா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைடான்னாலாம். அப்பாக்கா அம்மாக்காரியே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைமான்னு புள்ள சொல்றான். புள்ளைக்கிட்ட ஆத்தா சொல்றான், எனக்கு ஒரு ஆள் பாடுறான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் அப்பா செத்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு. சரி வேணா நினைச்சுட்டான், என்னடா நம்ம இப்படி சொல்றான் அம்மா அப்படி சொல்ல. சரி ரைட், ஏதோ தெரியலன்ட்டு ஏச்சட்ட விட்டான். மறுநாள் வரான், மறுநாள் சொல்றான், மறுநாள் இதான் நடக்குது, எனக்கு ஒரு பொண்ணு பாடுறாங்க, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாடுறாங்கிறான். 2-3 நாள் சொல்லி பார்த்தான். சரி இது ஏதோ மூலக்கட்டத்தனமா அம்மா பேசுறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வாமா ஊருக்கு போவோம், நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு போவோம். விமானம் ஏறி வந்தான். அங்க உறவினர்கள் இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா உறவினர்கள். வந்து ஒரு நாள் போச்சு. மறுநாள் எல்லாரையும் வர வச்சு எல்லாத்தையும் பேசணும். என்ன பெரியப்பா என்ன சித்தப்பா ஏதாவது பொண்ணு இருந்தா பாருங்க சித்தப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அந்த பையன் சொல்லுது. பக்கத்துல அந்த ஆத்தா என்ன சொல்றா, அப்ப ஆமாப்பா பிள்ளைக்கு வயசாகி போச்சு, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா எனக்கும் ஒரு உதவியா இருக்கும். மரிமுகம் வந்தான், மரிமுகம் வந்தா எனக்கும் ஒரு உதவியா இருக்கும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடணும். அங்க சொன்ன விதம் வேற, இங்க வந்து சொன்ன விதம் வேற. இது என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பையன் ஒரு அறிவாளி என்ன பண்ணா, வரும்போது அந்த ஊர் மண்ணை கொஞ்சம் ஒரு பையில முடிச்சு கட்டி மூட்டை கட்டி, இவன் என்ன பண்ணா தனியா போனா அந்த மண்ணை அந்த தரையில கொட்டினான். அது மேல பாய போட்டு எம்மா இங்கப்பா உட்காரணும். உட்காந்தா இவனும் உட்காந்தா. என்னம்மா அப்புறம் எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணிடலாமா? ஆமண்ணா தம்பி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாடுறான். என்ன இது மண்ணு சாரம். அவளை பேச வச்சது அவளை என்ன மண்ணு சாருன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கேதான் அந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. அது மாத்த முடியாது ஜனார்த்தனா, ஒரு சிலரை அந்த மண்ணு சாரம் நிறுத்தவே முடியாது. சச்சம் பண்ணிட்டு போறாரு, முகத்தை மூவி மாட சொல்லிட்டு போ. என்னுடைய முகத்திலேயே அந்த பூஜை முடிச்சுட்டு தண்ணியில தாண்டி ஊற்றி இந்த பூஜை போட்டு அம்மா நாம் செய்வது சிவ பூஜை, அதை இடைவிடாது செய்து கொண்டிருப்போம். எல்லாம் அவன் செயல். விடியாக போய்கொண்டு இருக்க சுபுத்தநாயகம் தர்ப்பம்.